ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி வந்து நம்ம சேமித்து கோல்டு காயின் வந்து இல்லை கோல்டு காயின் இல்லைனா வந்து சில்வர் காயின் வந்து நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து நான் வந்து ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிறதுனால என்னால் வந்து அதிகமாக வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியல கோல்டு அப்படின்ற ஒரு ரீசன் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதையும் தாண்டி வந்து எதனா வந்து நம்ம சின்னதாக வச்சும் நம்ம சேமித்து வைக்கணும் அப்படின்னு வந்து தோணுதுனால நான் வந்து சில்வர் காயின் வந்து வாங்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி வந்து லாஸ்ட் மந்த் வந்து நான் சொல்லியிருந்தேன், ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு வீக் போல் நான் வந்து கொஞ்சம் கோல்டு காயின் வந்து வாங்கி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதுவும் வந்து கூடிய சீக்கிரத்தில் நான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உங்கள் கூட நான் வந்து வீடியோஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து சில்வர் காயின் மேலே நம்மளுக்கு ஏன்னா வந்து கோல்டு ஒரு கிராமே வந்து 9,000 9,500 10,000 கிட்டே போயிடுது அப்படின்றதுனால அட்லீஸ்ட் வந்து ஒரு 1,000 ருபீஸ்க்காச்சும் நம்ம சில்வர் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு வந்து யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ சில்வரும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரேட்டு தான் வந்து போயிட்டுருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 123 ரூபா சில்லற கிட்ட போயிட்டுருக்குது. ஸோ நான் வந்து பார்த்ததுலேருந்து 75 ரூபாலேருந்து போயிட்டு இருந்தது. ஸோ ஒரு காயின் வந்து 75 ரூபா அப்படின்னு நம்ம பிளான் பண்ணாலும் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 123 ரூபா கிட்ட போயிட்டுருக்குது. ஸோ சில்வரும் வந்து ரேட் வந்து ஏறிட்டே தான் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் வந்து அதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதுனால ஸோ சில்வர் பக்கம் கொஞ்சம் போகலாம் அப்படின்னு வந்து யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ சில்வர் வந்து நீங்கள் வந்து பொருட்கள் வந்து வாங்காதீங்க. சில்வர் பொருட்கள் வாங்கினீங்கன்னா நிறையா வந்து நம்மளுக்கு மைனஸ் தான் வந்து பண்ணுவாங்க. சில்வர் காயின் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சில்வர் காயின்லேருந்து நான் வந்து கோல்டாக மாற்றலாம் அப்படின்னு வந்து யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ அது எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது தெரியல. பட் ஆனால் நான் வந்து சில்வர் காயின் வந்து வாங்க போகிறேன் அப்படின்றத மட்டும் நான் வந்து உறுதியாக வந்து சொல்லிக்கிறேன். இவ்வளோ நாள் வந்து நான் ஒரு 6லேருந்து 8 மாதம் வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி தோணிட்டு இருந்தது. ஸோ பரவாயில்ல, இதுக்கப்புறமா வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அட்லீஸ்ட் கொஞ்சம் அமௌண்ட்டுக்காச்சும் நம்ம சில்வர் வந்து வாங்கி வைக்கலாம் அப்படின்ற போல தான் வந்து யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ சில்வர் வந்து காயின் வந்து நான் வாங்கிறதுக்கு காரணம் என்னென்னா, கோல்டு வந்து அதிகமாக கொடுத்து வாங்க முடியல அப்படின்றது காரணம் வந்து ஃபஸ்ட்டு இருந்தாலும், ரெண்டாவது வந்து ஒரு பெரிய குள்ளே இருக்கிறதுனால அசட் வாங்கியிருக்கிறதுனால அதுவும் வந்து கோல்டு வந்து அதிகமாக வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியல அப்படின்றதும் வந்து ஒரு காரணம். ஸோ அந்த அசட்டே வந்து எப்படி வந்து வாங்கினேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ கோல்டெல்லாம் வந்து கோல்டு ஜுவல், கோல்டு ஆக்சசரிஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணிட்டேன்னா, கையில் ஒன்று கூட வச்சுக்காமல் எல்லாமே வந்து கோல்டு லோனில் தான் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுறதே வந்து எனக்கு மந்த்லி எனக்கு பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது. ஸோ அதை ரிலீவ் பண்ணிவிட்டு ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் கூட எனக்கு வந்து மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20,000 கிட்ட நான் வந்து பே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட்டே வந்து பே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது இல்லாமல் வந்து நம்ம இன்னும் ஒரு 10,000 வந்து கோல்டு வந்து வாங்கினா 30,000 வந்து இதுக்கே போயிடும். ஸோ அதுக்கப்புறமா வந்து அதிலேருந்து டவுன் பேமெண்ட்டுக்கு மட்டும்தான் நான் வந்து வச்சு பிளான் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து மந்த்லி இஎம்ஐ வந்து ஹஸ்பண்டோட சேலரியில் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இதுவும் அதனால் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்குது. அந்த காரணத்தினால தான் கோல்டு வந்து என்னால் வாங்க முடியல. ஸோ இன்னும் கொஞ்சம் ஃப்யூச்சர் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த கமிட்மெண்ட்லாம் வந்து ஓரளவுக்கு ரிசால்வ் ஆனோம்னா ஸோ கோல்டு பர்ச்சேசிங் கண்டிப்பாகவே இருக்கும். ஸோ அது வந்து அதுக்குள்ளே வந்து கோல்டு ரேட் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் சில்வர் பக்கம் போகலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் வந்து நம்ம சில்வர் வந்து வாங்கலான்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ என் கூட சேர்ந்து நீங்கள் யாருன்னா வந்து சில்வர் எதுக்கு அப்படின்னு வந்து யோசிச்சிங்கன்னா, சில்வரும் வந்து நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் வந்து பார்க்கணும். ஸோ கோல்டு வந்து நான் வந்து கோல்டு வந்து எந்த அளவுக்கு வச்சுருக்கணும், ஸோ அந்த அளவுக்கு என்கிட்ட சில்வரும் வந்து காயினாக இல்லை, பொருட்களாக தான் இருக்குது. விளக்கு, அதுக்கப்புறமா வந்து கொலுசுகள், அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து பிரேஸ்லெட்ஸு, அதுக்கப்புறம் அன்னக்கயிறு, ஹிப் செயின்ஸு, ஹஸ்பண்டோடது, அதுக்கப்புறமா வந்து எனக்கு தேவையான பூஜை பொருட்கள், வெள்ளி விளக்குகள், அதுக்கப்புறமா வந்து தட்டு, அப்புறம் வெள்ளி கிண்ணங்கள், அந்த மாதிரி டம்ளர்ஸு அந்த மாதிரி இருக்குது. பட் வந்து அதுவும் வந்து போதுமான அளவு இருக்கிறதுனால தான் சரி காயினே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா வந்து எனக்கு வந்து பூஜை பொருள் வந்து எடுக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டு தான் வந்து எடுத்தேன். ஸோ அது வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்ப நிறைய வந்து மைனஸ் ஆகும், கழிச்சிருவாங்க. ஸோ தங்கம் போல் இருக்காமல் வெள்ளி வந்து இன்னும் நிறைய நம்மளுக்கு மைனஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து நான் வந்து காயினே வந்து எடுத்து வச்சுட்டு கோல்டு ஆர்னமெண்ட்ஸோ இல்லை கோல்டு காயினும் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இது கூட வந்து உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் ஷேர் பண்ணேன். இப்போ வந்து கோல்டு
வந்து டிஜிட்டல் கோல்டு வந்து நம்மளுக்கு நிறைய வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸ்வர்ணமாலும் ஆரம்பிச்சிட்டாங்க, அதுக்கப்புறமா வந்து தங்கமயிலில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நம்மளோட ஃபேவரட்டான கடைகளில் வந்து ஆரம்பிப்பாங்களா அப்படின்றது வந்து இன்னும் ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருக்குது. ஃப்யூச்சரில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே வந்து தங்கத்தை வந்து அக்சசபிள் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டில் வந்து 10 ரூபாய்க்கு கூட கோல்டு வாங்கலான்ற அளவுக்கு போயிடுச்சு, ஆரோ கோல்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் வந்து வாங்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் பார்த்தேன். பட் வந்து எனக்கு வந்து ட்ரஸ்டபுளாக வந்து இன்னும் வந்து மனசுக்கு வந்து வரல. ஸோ அது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்த்து வாங்குற போல் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் ஸ்டே வித் மீ.